வணக்கம் மாணவர்களே, நாம் 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.2ல் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். அந்த ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்க கோவையை நம்ம ஏன்னு எப்பயுமே எடுத்துக்குவோம். சரி, இப்போ இது முதல்ல வரிசை எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்ப்போம். எத்தனை நிறைகள் உள்ளன? இதில் 1 2 3 4 நிறைகள் உள்ளன. 4. எத்தனை நிரல்கள் உள்ளன? 3. 4/3. அப்போனா நம்மளுக்கு அணித்தரம் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 3க்கு கீழே தான் இருக்கணும். அதை மைண்ட் செட். ஏன்னா நம்ம முதல் இதில் செஞ்சிட்டோம், முதல் கணக்கில் செஞ்சிட்டோம். எது இருக்குதோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு தான் பார்த்துருக்கோம். இதில் 3 தான் சின்னது. அப்போனா 3 இருக்கலாம், இல்லைனா 3க்கு கீழே இருக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு உள்ள அடுத்து என்ன செய்ய சொன்னோம்? நம்ம ஏறுபடி வடிவத்தில் ஃபஸ்ட்டு உறுப்பு 1 இருக்கணும். இந்த கணக்கில் 1 இருக்குது. ஓகே, பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம 0 கொண்டு வரணும்னா என்ன கொண்டு வரணும்? இந்த மூணாவது நிறையில் ஃபஸ்ட்டு இது 0 கொண்டு வரணும். 4ஆவதில் உள்ளதையும் ஃபஸ்ட்டு இது 0 கொண்டு வரணும். செகண்ட் இதையும் 0 கொண்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கணக்கு செய்ய போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்? R2 கூட நம்ம 0 கொண்டு வந்துடலாமா? சரி, R2 எடுத்துக்குவோம். R2 = R2 - 3R1 எழுதலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 1 2 -1 இங்கே ஈக்குவல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டாவது வரிசையை தான் நம்ம மாற்ற போகிறோம். என்ன மாற்ற போகிறோம்? R2 - 3R1. 3ல் 3 போச்சுன்னா 0. அடுத்து என்ன இருக்குது? -1ல் -6 போச்சுன்னா -1ல் -6னா -7. அடுத்து 2ல் +3 ஒரு 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2ம் 3ம் எவ்வளவு? 5. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 0 கொண்டு வரணும். அப்போனா R3 - R1 டைரெக்டாக நம்ம கழிச்சாலே போதும். டைரெக்டாக கழிக்கும் போது என்ன வரும்? 1ல் 1 போச்சுன்னா 0, -2ல் 2 போச்சுன்னா 0, 3ல் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சாரி, இங்கே மைனஸ் கொடுக்கும்போது இங்கே என்ன வரும்? 4 வரும். இங்கே என்ன வரும்? 4 வரும். இங்கே என்ன வரும்? -4. ஏன்னா R3 -2, மைனஸ் ஆஃப்னா -4. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 அங்கேருந்து மைனஸ்க்கும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். அப்போனா இங்கே 4. ஓகேவா? அடுத்த கணக்கு கொஞ்சம் நிதானம். அடுத்து R4 பார்க்குறீங்க, அங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போனா R4 = R4 - R1ன்னு எடுத்துக்கோங்க. R4 என்ன இருக்குது? 1ல் 1 போச்சுன்னா 0. அடுத்து -1 -2 -3 1 + 1 2. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்? இப்போ இந்த 3 வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு என்னது? இந்த -3 தான் நம்மளுக்கு வரணும். அந்த -3 வர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ -3ன்னு வரும்போது இங்கே எல்லாமே வேறையாக இருக்குது. 7 -4 அப்படி இருக்குது. இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? திங்க் பண்ணி பார்ப்போம். திங்க் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும்? இந்த ரெண்டையுமே எடுத்து நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? R4 எடுத்துக்கலாமா? R3 எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு R3 = இந்த ரெண்டையும் எடுத்துக்கும் போது என்ன வரும்? இங்கே -4 இருக்குது. அப்போனா இங்கே -4னா என்னது? R3 7 R3 -4 R2. சரி, இப்படி செஞ்சு பார்ப்போம். இப்போ R3 என்ன இருக்குது? மற்ற ரெண்டையும் அப்படி எழுதிக்கோங்க. இது 1 2 -1 0 -7 5. இதை எந்த வித மாற்றமும் எடுக்காதீங்க.
இப்போ இந்த இது கொடுக்கும்போது R3 மட்டும் பார்க்குறோம். R3லேருந்து என்னது 7 R3 R3னா என்னது 7 28 28 இங்கே ஒரு 28 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போனா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 0 ஆயிரும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா 7 28 28ல் 20 போச்சுன்னா 8. அடுத்து கீழே வாங்க. அடுத்து வந்து இதுவும் R4ம் அதே போல் செய்கிறோம். R4ம் அதே மாதிரி செய்யும்போது என்ன வரும், R4ல் அதே கொண்டு போவோம். என்ன கொண்டு போவோம், மைனஸ் வேணால் வெறும் R4 மைனஸ் இங்கே அங்கே என்ன இருக்குது 7 இங்கே வந்து 3 R2 சரி. இப்போ R4ல் ஃபஸ்ட்டு இது வந்து என்ன இருக்குது, R4ல் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு இது வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே 0 போட்டுக்கோ. அடுத்து ரெண்டாவதுல என்ன இருக்குது, -3 இருக்குது. அங்கே வந்து மேலே மைனஸ்ன்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 0 ஆகிடுது. அடுத்து நெக்ஸ்ட்டில் பார்த்தோம்னா 2 இருக்குது. அந்த 2 கொண்டு போகும்போது என்ன வரும் உங்களுக்கு, 2னா 7 2 14 15 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 15 வந்து மைனஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து -1. ஓகேவா? சரி, இப்போ இந்த இது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எத்தனை வருது, 4 வருது. 4 வரக்கூடாது. ரோ வந்து அணியின் தரம் வந்து 4 வரக்கூடாது, 3 தான் வரணும். அப்போனா இந்த -1 வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணணும், -1 வந்து நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும்னா, 3வது ரோவில் உள்ள 8 வந்து 1 ஆக்கணும். அப்போனா எப்படி செய்யலாம், R3 = R3/8 போட்டுக்கோங்க. பை 8ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், இங்கே 1 2 -1 0 -7 5 0 0 1 அடுத்து 0 0 -1 வந்துருச்சா? சரி, இப்போ ஈஸியாக நம்ம வந்து செய்யலாம். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யலாம், R4 இம்ப்ளைஸ் R4 + R3 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக 1 2 -1 0 -7 5 0 0 1 அடுத்து வந்து என்ன வரும், எல்லாமே 0வாக ஆயிரும். ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, நம்மளுக்கு ஒரு ஏறுபடி வரிசை வந்துடுது. இதில் வந்து எத்தனை நிறைகள் உள்ளன, 1 2 3. therefore rank of A = 3. புரியுமா? கொஞ்சம் நிதானமாக போட்டு பாருங்கள். நிறைகளை தான் வந்து 6ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த படுக்கவசமாக உள்ளதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு ஒன்றா கொண்டு போகிறோம். நிதானமாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தப்பே வர சான்ஸே கிடையாது. தேங்க்யூ கேர்ள்ஸ்.